அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் மிஷ்கின் சார், ராஜன் சார், உதயகுமார் சார் அண்ட் சேது சார், ஸ்னேகன் சார் அண்ட் ரோபோசங்கர் சார், அண்ணா மயம்கோபி அண்ணா அண்ட் எல்லாருக்குமே என்னோட வணக்கங்கள் சொல்லியாச்சு. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இது எனக்கு மட்டும் ஃபஸ்ட்டு படம்னு இல்லை, ஹீரோக்கு ஃபஸ்ட்டு படம், மியூசிக் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம். ஸோ நாங்கள் எல்லாரோட புது முயற்சி தான் இது. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் வெல்கம் ப்ரெஸ் மீடியாவுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. எல்லோருக்கும் முதற்கண் வணக்கம். ராதிகா மாஸ்டர், நான் ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கு ராதிகா மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர் ஃபார் ஆல் த சாங்ஸ். So that's one of the main reasons I'm here. And இந்த படம் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது காமன் ஃபார் ஆல் லாங்குவேஜஸ். ஆல்ரெடி இஸ் ட்ரைலிங்குவல். தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் பண்ணுறாங்க. நல்ல சாதுரியமான ஒரு முடிவு. லோ பட்ஜெட் ஃபில்ம்ஸ், சின்ன இடத்துல எடுத்து ஃபனல் இப்படி மேலே போகிற மாதிரி மோர் சேல்ஸ் ஏரியாஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒரு சாதுரியமான ஒரு முடிவு. ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது நம்ம மிஷ்கினுக்கு இருக்கிற மாதிரி. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பொறுத்து இருக்குது. மிஷ்கினுக்கு அழகான சிரிப்பு வரும், நான் சிரிக்கவே மாட்டார். கோவத்தில் இருப்பார். அருமையான கண்கள், அது கூலிங் கிளாஸ் போட்டு மறைச்சிடுவார். நமக்கு பகல் வேலையில் எதிர்த்தாப்பில் எம்ஜிஆர் சிவாஜிக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஒரு ராத்திரியில் 12 மணிக்கு ஊசியில் நூல் கோக்கிற அளவுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு அந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஹி ஹேஸ் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ் தேர். அவர் படம் ட்ரெயினில் நான் நடிச்சிருக்கேன். அவர் நடித்து காட்டுறாரு, ரொம்ப வயிற்றுச்சலாக இருந்தது. அந்த கண்ணும் அந்த சிரிப்பு எங்கிட்ட இல்லையே அப்படின்னு. அதுபோல் ராதிகா மாஸ்டர், இந்த ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அண்டு டான்ஸ் மாஸ்டர் ஒண்டி தான் எவ்வளோ பெரிய ஹீரோ வந்தாலும் முதல்ல காலில் விழுந்து வணக்கம் கௌரவித்த பிறகு தான் அவங்க ஷாட்டுக்கே போகிறாங்க. பாவம் இந்த டேரக்டர், எந்த டேரக்டருக்கும் அந்த கொடுப்பின கிடையாது. அவன் பாவம் க்யூவில் நின்றுட்டுருப்பான். அவன் தேடணும். முருகதாஸ் ரமணா ஷூட்டிங்கில் உள்ளே அலோவ் பண்ணல, சின்ன பசங்கள்லாம் அலோவ்டு இல்லைன்னு. அண்ணா டேரக்டர்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் மாதிரி வெளியில் அனுப்பிச்சு உள்ளே கொண்டு வந்தாங்க. ராதிகா மாஸ்டர் ஹேஸ் தட் அன்ஃபேர் அட்வான்டேஜ் பிகாஸ் ஷி ஹேஸ் அ டோட்டல் லீடர்ஷிப் போகணும். ஒரு டைரக்ஷன்னா லீடர்ஷிப் போகணும். உனக்கு சினிமா கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். லீடர்ஷிப்னா நம்ம மிஷ்கின் மாதிரி டோட்டல் கண்ட்ரோல், போத் கிராஃப்ட், த பீப்புள், எவ்ரி திங், த பிஸ்னஸ் ஆஃப் இட், த இண்டஸ்ட்ரி ஆஃப் இட். ஸோ அவங்களுக்கு எல்லோரும் மேய்ச்சி கட்டி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருந்ததுனால இட் இஸ் ஈஸி ஃபார் தம் டு டைரக்ட் அ ஃபில்ம். அதான் ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் டைரக்டர் ஆகிடுறாங்க. பிரபுதேவா டைரக்டர் ஆகிடுறாரு. புதுசாக ஒன்று வந்திருக்கு. இப்போ அவங்களோட சன்னு தீபக் இந்த பக்கம் மியூசிக் டைரக்டராக இருக்குது. இந்த படத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. தீபக் நல்ல 6 feet 4 inches ஹைட்டு. அவர் என்ன ஆகணும்னு கேட்டால் ஆக்டர் ஆகணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக மியூசிக் டைரக்டர். ஏன்னா மியூசிக் டைரக்டராக அடுத்தது ஆக்டர் ஆகிடலாம் ஈஸியாக. அது ஜிவி பிரகாஷாவோ விஜயாண்டனோ அடுத்தது. ஸோ இன்னொரு ஷார்ட்கட் அந்த காலத்தில் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை இல்லை பாய்ஸ் கம்பெனியெல்லாம் கிடையாது. மியூசிக் டைரக்டராக நேராக ஆக்டர். அடுத்த படம் ஹீரோ எனக்கு தெரிஞ்சு 100% நோட் பண்ணிக்கோங்க. இதான் நான் த்ரிஷா கிட்ட சொன்னேன். த்ரிஷா என் ஷோவில் வந்தப்போ நான் சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சத்தியம் பண்ணிச்சு. நீ எழுதி வச்சுக்கோ, நீ 2 வருஷத்தில் நீ சினிமாவில் நடிக்கணும். 6 மாதத்தில் வந்துடுச்சு. அதுபோல் இவர் தீபக் சும்மா இதான் நாம்கே வாசி நில்லுங்க கொஞ்சம் எல்லாரும் பாருங்கள். அவர் பாருங்கள், சும்மா ஒரு மியூசிக் டைரக்டர்னா ஆக்டர் ஆகலாங்கிற ஒரே ரீசனுக்காக தான் மியூசிக் பண்ணிடுறேன் அந்த படத்தில். I wish you extraordinary success in the music of this film as well as your career as an actor. வாழ்த்து வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது என் குடும்பத்து படம். ஏனென்றால் இந்த ராதிகா என் நண்பனின் மகள், என் உயிர் நண்பனின் மகள். இந்த பிள்ளைய நான் 15-20 நாள், பிறந்து 20 நாளில் பார்த்தேன். அது ஓடி விளையாடும் போதெல்லாம் இப்படி டான்ஸ் ஆடி அத்தனை பேரும் ஆட வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகி மிக மிக சுறுப்பாக ரொம்ப வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு.
நான் இந்த பிள்ளைய கொஞ்ச நாள் இடையில பார்க்காம இருந்தேன். அப்புறம் பார்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு 10 ஆண்கள் சேர்ந்து ஒரு முயற்சி உழைப்பை செலுத்தினால் எப்படி இருப்பார்களோ அதே போல் இந்த ஒரு பெண் 10 ஆண்களுக்கு சமமாக உழைத்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் டான்ஸ் மாஸ்டராக வந்தும் இயக்குனராகவும் ஆக்கம் என்கிற எழுத்தையும் சேர்த்து ஒரு படம் ப்ரூப் ட்ரெய்லர் பார்த்தோம். மனம் நிறைவாக இருந்தது. எந்த குறையும் இல்லை. வெற்றி பெறுவதற்குரிய அம்சங்கள் அதில் இருந்தது. அன்சிகா சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார். தன்சிகா பரவாயில்ல. அகர முதல எடுத்தெல்லாம் ஆவ போட்டேன், தாவ விட்டு. வாழ்க, நல்லா வாம்மா. இந்த படம் வெற்றி பெற்றால், சிறு முதலீட்டு படம், பல சிரமங்களுக்கிடையே ராதிகா இந்த படத்தை எடுத்து முடித்து இன்றைக்கு நமக்கெல்லாம் அதை ட்ரெய்லர் காட்டியிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற கூட்டம் அத்தனையும் ராதிகாவின் அன்புக்காக வந்ததுதான். நானே உடல் நலம் இல்லாமல் ஏறக்குறைய நானும் உதயகுமாரும் நிறைய நிகழ்ச்சிகள், ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டே இருந்தோம். இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஒரு 6 மாதமாக பின்தங்கியிருக்கேன். இது ராதிகாவால் தான் வந்தேன். நீங்கள் எல்லாரும் கூட அந்த அன்புக்கு தான், அந்த குடும்பமே அன்புக்கு கட்டுப்பட்ட குடும்பம். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சினிமாவுடைய நிலை, நான் விநியோக சங்க தலைவராக இருக்கிற காரணத்தாலும், திரைப்பட தயாரிப்பாளராக 9 படங்கள் எடுத்த காரணத்தாலும், இப்பொழுது திரைப்பட தயாரிப்பாளர்கள் படுகிற வேதனை எனக்கு அறிந்த காரணத்தாலும், இந்த காலத்தில் ஒரு படத்தை எடுத்து அதை ட்ரெய்லர் வரைக்கும் கொண்டு வந்து ரிலீஸுக்கு முந்தி இருக்கிறார் என்றால் அது ராதிகாவின் முழு திறன். அதனால் அது மட்டுமல்ல, ஒரு பெண்மையை முதன்மைப்படுத்தி ஒரு இயக்குனர் ஒரு பெண்மை எப்படி இருக்க வேண்டும், எப்படி முயற்சி செய்ய வேண்டும், சமுதாயத்தில் நடக்கிற கேடுகளை எதிர்த்து எப்படி போராட வேண்டும். ஒரு பெண் என்றால் சாதாரண கோழையோ அடங்கி போவதல்ல, தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும், தட்டி கேட்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையிலே தான் இந்த ப்ரூப் ராதிகா உருவாக்கி இருக்கிறார். இது அவர் வெற்றி பெற வேண்டும். அவர் வெற்றி பெற்றால் பல தாய்மார் பெண்கள் திரைக்கு வருவார்கள். ராதிகா அதற்கு முன் உதாரணமாக திகழ்வார். அது மட்டுமல்ல, சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் பல பேர் படம் எடுக்க வருவார்கள் இந்த படம் வெற்றி பெற்றால். ஆக இந்த படத்தின் வெற்றி, ராதிகாவின் முயற்சி, பல பேருடைய வாழ்வு கலந்திருக்கிறது என்பதை சொல்லி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி, என்னுடைய உதயகுமார் இயக்குனர் சங்கத்தின் தலைவராகி இருக்கிறார், அவரை வாழ்த்துகிறேன். மிஸ்கின் இப்பொழுது நடிகராகி இருக்கிறார். இப்போ தெரிய வந்தது இப்போ தான். நடிக்க ஆரம்பித்த பிறகு தான் சினிமா வந்திருக்கு. ஆக இன்றைக்கு நடிப்பிலும் இயக்கத்திலும் பெரிய வெற்றிகள் பெற வேண்டும். யோகி சேது, நான் நம்ம ஊர் மாரியம்மான்னு 90 ஒரு படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் 9 படம் எடுத்தேன். என்னுடைய அலுவலகம் எதிர் வீடு அவர். என்னுடைய அலுவலகம் சரஸ்வதி ஸ்ட்ரீட்டு மகாலிங்கபுரம், எதிர்த்த வீடு அவர். அவங்க அப்பா ஃபைனான்ஸ், பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் படங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா ஃபைனான்ஸ் வாங்கி தருவார், இந்தியில் இருந்தெல்லாம். இவர் கூட இருந்த ஒருத்தர் இன்றைக்கி ஓஹோன்னு வில்லனா தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயும் இருக்காருன்னா, அன்றைக்கி இவரோடு இருந்து இவர் வீட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவர் தான் நாசர். சரிதானே? நாசரை நான் ஒல்லியாக அன்றைக்கி பார்ப்பேன். ஆக அந்த அளவுக்கு கலைஞர்களை வளர்த்த குடும்பம் யோகி சேதுடைய குடும்பம். என்னுடைய தம்பி சிநேகன் கவிஞர், ரோபோ சங்கர் போன்ற பல அருமை சகோதரர்கள்லாம் வந்திருக்காங்க. இதில் இன்னொன்று சிறப்புக்குரியது, ராதிகாவின் மகன் மியூசிக். நல்லா 2 சாங்குமே நல்லா கேட்குறபடி இருந்தது. நீ வெற்றி பெற வேண்டும். நல்லா டாலாக உயர இருக்கிற, வாழ்க்கையிலும் சினிமாவிலும் இசைத்துறையிலும் மிக உயர்ந்து பெரிய பேர் எடுத்து, சின்ன ப்ரொடியூசர்கிட்ட தகராறு பண்ணாமல் வா.
பணம் கொடுக்கலனாலும் கவலைப்படாத. பெரிய ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலனா விடாத. சின்ன ப்ரொடியூசர் கொடுக்கலன்னா தப்பே இல்லை, அவன் இல்லாததால் கொடுக்கல. ஆனால் சின்ன ப்ரொடியூசர் இருந்தால் கொடுத்துருவான், அவங்களுக்கு உதவி பண்ணணும். பெரிய ப்ரொடியூசர் வச்சுக்கிட்டு இல்லைன்னா உடைய விடாத. ஆக நீ நல்லா வருவ, உன் உயரம் போல் உன் திரையுலக வாழ்க்கையும் இருக்கும். உங்கள் அம்மாவை மறக்காத, அப்பாவை மறக்காத, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். வாழ்க வளர்க த ப்ரூப். நன்றி. இந்த மேடை ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மேடையாக பார்க்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாரும் பேசுகிறீங்க, பேச போகிறவங்களும் சரி, ஒப்பனை இல்லாத அரிதாரம் பூசாத வார்த்தைகளை மட்டுமே இந்த மேடை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. காரணம், அதற்கு முழு முதற் காரணம் இந்த படத்துடைய இயக்குனர் ராதிகா மாஸ்டர் தான். காரணம், அவங்க போராடின காலத்துலேருந்து எங்கேயெல்லாம் போகிறாங்களோ நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக விதை போட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுதான் இன்றைக்கி விளைஞ்சு இந்த அரங்கம் முழுக்க செழித்து இருக்குது. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை மட்டுமே முதல்ல கொடுக்குறவங்க தான் பெரியவங்க. அப்படி யாரை பார்த்தாலும் புன்னகை சிந்தி அன்றைக்கு இருந்த அந்த எனர்ஜி இன்ன வரைக்கும் அவங்ககிட்ட தொடர்ந்து இருக்குது. அது ரொம்ப, அதுதான் இன்றைக்கி இந்த மேடையை ரொம்ப அழகாக இன்றைக்கி அலங்கரிச்சிருக்கிறது. எல்லாருமே பெண்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நான் நிறைய மேடைகளில் பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடெல்லாம் யாரும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், அவர்களுக்கான 1% சுதந்திரத்துக்கு வழிவிடுங்கள், அவர்கள் 100% சுதந்திரத்தையும் இடஒதுக்கீடையும் பெற்றுக்கொள்வார்கள். அவ்வளவு ஆளுமை மிக்கவர். அதுதான் இங்கே தேவைப்படுது. அந்த இடத்த ராதிகா மாஸ்டருடைய கணவர் நீங்கள் ஒதுங்கி நின்று தான், கொடுக்கலாம் முடியாது. யாரும் யாருக்கெல்லாம் சுதந்திரம்லாம் கொடுக்குற அளவுக்கும் கேட்டு வாங்குற அளவுக்குலாம் இல்லை. அவர்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு தடை இல்லாமல் விலகி நிற்பது தான் ஆண்மையின் அழகை. அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய பேச விரும்பல. முதல்ல இங்கே மேடையில் இருக்கும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். முதல்ல தங்கச்சிமாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இயக்குனராக இருக்கிறதுக்கு தங்கச்சிமா பற்றி நிறைய பேசலாம். நான் என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன். எங்கேயுமே நான் இயக்குனராக பார்க்கவே இல்லை தங்கையே. நிறைய படத்துக்கு டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்கலாம், நிறைய வேலை பார்த்துருக்கலாம். ஆனால் எங்கள் கிட்டே இருக்கும்போது ஒரு அண்ணனாக தான் என்னை பார்த்தா. தங்கச்சிமா என்ன சொன்னாலும் அதில் ஒரு இனிமை இருக்கும். எங்கேயும் கடுமையாக வேலை வாங்கவே இல்லை, ரொம்ப இயல்பாக ஜாலியாக வேலை வாங்கியிருக்காங்க. முதல் டைம் நான் டான்ஸ் ஆடியிருக்கேன், எனக்கே அதை பிடிக்கல. நான்லாம் டான்ஸ் ஆடியிருக்கேனா அப்படின்னு. ரொம்ப கஷ்டம், ஆனால் டான்ஸ் ஆடுத்தலாம். அதை ரொம்ப ஜாலியாக தங்கச்சிமா அதை ஆட சொல்லி உட்கார வச்சு, கேமரா மட்டும் ஆடும், நான் மட்டும் உட்காந்துட்டே இருப்பேன். அப்படி தான் எடுத்தா தங்கச்சிமா. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இங்கே அழகு என்பது என்ன அப்படின்னா, மனசு ரொம்ப அழகாக இருந்தாலே போதும் என்பது தான். இந்த மனசு ரொம்ப அழகான மனசு தங்கச்சிமாக்கு. அதனால தான் நாங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். வார்த்தை இனிமையாக இருந்தாலே போதும், காது இனிமையாகிடும் சொல்லுவாங்க. காதுக்கு இனிமையான வார்த்தைகள் பேசும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்ல, அது மாதிரி ஒரு படம் தான். இந்த படத்தோட கதை தெரியாது எனக்கு, நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது. அந்த நேரத்துக்கு என்ன பண்ண சொன்னாலும், தங்கச்சி என்ன சொன்னாலும் ஓகே தான், அது நோவேன்னு வராது. பணம் கொடுப்பாங்களா, என்ன காஸ்ட்யூம் இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு, எதுவுமே கிடையாதுங்கய்யா. ஒரே விஷயம், பாசத்தின் அடிப்படை தான் இந்த படமே. அதனால் எவ்வளோ படம் பண்ணாலும் அந்த படத்தை நாங்கள் நடிச்சிட்டே இருப்போம். அதில் ஒரு சீன் நடித்தாலும் நடிப்போம். அதனால் இந்த புகழையெல்லாம் என் இயக்குனர் தங்கச்சிமாக்கி சாரும். தங்கையை வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. தங்கச்சிமா கிட்ட எப்போதுமே ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா, பாசிட்டிவாக மட்டும் பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிரித்த முகம் இருக்கல, அது ரொம்ப அழகு. அதனால தான் ஆண்டவன் பல்ல வெள்ளையாக கொடுத்தான். அந்த சிரிப்பை ரொம்ப அழகாக காட்டணும். அதுக்கு தங்கச்சியெல்லாம் பெரிய எடுத்துக்காட்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த திரைப்படத்தில் என்னுடைய பொண்ணுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி. குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக ஒரு விஷயம் பண்ணும்போது கேட்பாங்க, என்ன ப்ரூஃப் வச்சுருக்க, இதை கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் ராதிகா மாஸ்டர் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படம் ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கும். நல்லா இருந்துச்சுல்லண்ணே. இப்போ வந்தவொடனே யோசித்தேன், அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு அழகான லீடு கொடுத்துட்டு போனீங்க. இருந்தாலும் அந்த கொஸ்டின் கவிதா மேடத்தில் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கவிதா மேடம் வாங்க மேடம். ஓப்பனிங்கில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு. அதை நான் அவமதிக்கிறேன். ஏன்னா நாங்கள் எப்பயுமே பெண்களை முன்னிறுத்து அழகு பார்ப்பவர்கள் தான் ஆண்கள். இதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே கைதட்டணும், லேடிஸும் கைதட்டலாம். எந்த துறையில் நாங்கள் உங்களை பின்னோக்கி வச்சுருக்கோம், முன்னாடி இப்போ கூட பாருங்கள், இந்த இடம் கூட ஒரு ப்ரூஃப் தான். ராதிகா மாஸ்டரை மேடை ஏற்றி அழகு பார்த்து கணவர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓரமாக உட்காந்துருக்கா. இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமா? கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதின்னு பெண்கள் நதி தான் ஓடுது.
எங்கேயாவது ரோபோசக்கர் நதி ஸ்நேக நதின்னு ஓடுதா? கல்விக்கு அதிபதி யார்? சரஸ்வதி. எங்கேயாவது சுப்பிரமணியன் இருக்கா? அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் தாய்மொழின்னு இருக்குது, தந்தை மொழின்னு இருக்கா, மாதா பிதா குரு தெய்வம்னு தான் சொல்கிறோம். அங்கேயும் நீங்கள் தான். அப்படின்றப்ப என்ன மேடம்? வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். அதுக்கு என்னுடைய மனைவியை நான் உதாரணமாக வச்சுருக்கேன். இதை விட வேறு என்ன ப்ரூஃப் வேணும்? தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. நான் தாரத்திலே தாயாகத்தான் பார்க்குறேன். அதனால் அந்த வார்த்தை தவறான வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கைதட்டினா, ஏன்னா நம்மளை உட்கார வச்சு 1008 கேள்வி கேட்குறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் சொன்னதான், நீங்கள் லீடு கொடுத்ததுனால தான் தம்பி இதை கேள்றேன்னு சொன்னீங்க. அதனால் அந்த கேள்வியை கேட்டேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய மகளுக்கு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். மாஸ்டருடைய சாங்கில் ஒரு 3-4 சாங் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சாங் சோலோ சாங் பண்ணியிருக்கேன். அது கூடிய விரைவில் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதற்கு மிகப்பெரிய நன்றி. ஹீரோ அது கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் இல்லை கண்டிப்பாக சொல்கிறேண்ணே. இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன். அது எல்லாம் நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் ஆசீர்வாதத்தோடு தான். அப்படி அம்பி படத்துடைய பேர் அம்பி சொல்லிட்டேனே. அம்பி அந்த படத்தினுடைய பேர். அதில் இந்த தம்பி நடித்திருக்கேன். அதனால் அந்த அண்ணன்மார்கள்லாம் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத. ஆஹா, அம்பி நம்பி தங்க கம்பி, இதை விட வேறு என்ன வேணும் மாஸ்டர்? உங்களுக்கு கண்டென்ட் வேணும் வந்ததுலேருந்து நீ போட்டு டார்ச்சர் பண்ணீங்க. ஸ்நேகனா நானும் ரொம்ப நேரம் யோசித்தோம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அப்புறம் கவிதா மேடத்தை உள்ளே இழுக்கலாமான்னு யோசித்தோம். அவங்களும் ஓகேன்னாங்க. அதனால் அந்த கேள்வி நான் முன்னிறுத்தினேன். நன்றி, தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். ரொம்ப சந்தோஷம். எங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராதிகா மாஸ்டர் ஆக்சுவலாக அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டைரக்டோரியல் டெபியூ நான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். இல்லையா, நம்ம பைலட் ஃபிலிம் பண்ணோம். வெரி ஹாப்பி டு பி இயர். ஒரு படமாக முடிச்சு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க. அதுவே பெரிய விஷயம். தெரியும் நம்ம கூட இருந்து எவ்வளோ போராடி இருக்கோம் ஒரு படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அண்ட் அப்பயே சொல்லியிருக்கீங்க மியூசிக் பற்றி பையன் பண்ணியிருக்கான்னு. வெரி ஹாப்பி டு விட்னஸ் லைக் இந்த படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு. அதுமாதிரி ராஜன் சார் நம்ம ஒரு படம் ஆரம்பித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. நம்ம ஆமாம் அந்த ஃபைட் படம் தான், அதே தான். அண்ட் எஸ், மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி பிசாசு 2 ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். தன்ஷிகா, நாங்கள் இப்போ தான் ஒரு வெப் சீரிஸ் முடித்தோம் நாகா சாருக்கு. ஸோ அதுவும் கூட சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுவோம் இதே ஸ்டேஜில் நான் நினைக்கிறேன். யோகி சேது சார் லைக் பிக் ஃபேன் ஆஃப் யர்ஸ். நயாண்டி தர்பார் நான் ஸ்கூல் படிக்கிற டைம் பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அந்த டைம்லலாம் அவ்வளோ நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னா எனக்கு தெரியாது. பட் உங்கள் ஷோலாம் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். ஸோ இப்பயும் அதே ஸ்பீச் தான். லைக் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். லைக் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டார். எப்படி ஒருத்தரால் இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு. சில பேச்சாளர்கள் பயங்கரம் மயக்கிடுவாங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அவரே தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார். லைக் எல்லாமே மாறிட்டே இருக்குது. இப்போ பயங்கர போராட்டமாக இருக்குது ஒரு படம் பண்ணுறது அப்படின்ற விஷயம். யுகங்கள் மாதிரி தான் யோகி சேது சார். கண்டிப்பாக இதுவும் மாறும், நல்லபடியாக சினிமா வரும்னு நான் நினைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் லெஜண்ட்ஸ்க்கும் இன்னைக்கு ப்ரூஃப் திரைப்படத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு ஒரு திரைப்படத்தில் தந்த கோமதி மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம். ஒரு ஸோ மிஸ்கின் சார் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபிலிமில் ஒன்றும் சூப்பராகவே கண்டிப்பாக மாற்றிடுறேன் சார். சூப்பராகவே ஒரு டியூன் போட்டுறேன். அண்டு தன்ஷிகாக்கா வெரி வெரி ஹாப்பி. எல்லோருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு, மீடியா உறவினர்களுக்கு பெரிய வணக்கம். நான் முதல் நன்றி எங்கள் மிஷ்கின் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட முகவரியை எனக்கு தேடி கொடுத்தவர் அவர் தான். அவர் மட்டும் என்ன டான்ஸ் மாஸ்டராக ஆக்கலைன்னா இந்நேரம் அப்படியே வீட்டில் செட்டில் ஆகி பையனை வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருக்கோம். ஸோ அவர் எனக்கு கடவுளுக்கு சமம். இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு 500 படம் டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்கேன். 500 படம் இன்டர்வியூலையும் முதல் மிஷ்கின் சாருக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்டர்வியூ ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு அவர் அவரை நான் தெய்வமாக நினைக்கிறேன். ஸோ மிஷ்கின் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நிஜமாக இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். முழு காரணம் நீங்கள் தான், நான் கிடையாது.
ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்க திறமைய தேடி கண்டுபிடிச்சி இந்த பொண்ணு கண்டிப்பாக முன்னுக்கு வந்துருவா அப்படி இந்த பொண்ணுக்கிட்ட திறமை இருக்குது, எனக்கே தெரியல என்கிட்ட இந்த திறமை இருக்குன்ட்டு. அவர் கூப்பிடும்போது சார் வேண்டாம் சார் எனக்கு பயமாக இருக்குது சார், எனக்கெல்லாம் மாஸ்டர்லாம் சார் தெரியாது சார், தெரியாது. இல்லைடி நீ மாஸ்டர் பண்ணுடி, உனக்கு தெரியும்டி, உங்ககிட்ட திறமை இருக்குடின்னு சொல்லிட்டு எனக்கே என் திறமையை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த வகையில் நான் கிடையாது, என்ன மாதிரி எத்தனையோ பேரை விதைச்சிருக்காரு. நான் என் மாதிரி எத்தனையோ இப்போ டான்ஸ் மாஸ்டர்ஸ் என்ன மாதிரி எத்தனையோ ஆக்டர்ஸை சார் விதைச்சிருக்காரு. அவர் விதைச்ச விதையில் முளைச்ச சிறு துளிகள் தான் நாங்கள்லாம். ஸோ என்றைக்குமே நான் மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி கடனோடு இருப்பேன். அப்புறம் எங்கள் ராஜன் அப்பா என்னைக்குமே என்னோடய அப்பா ஸ்தானத்திலிருந்து என்னை அவர் இன்றைக்கி வரைக்கும் வாழ்த்திட்டு இருக்காரு. என் இறந்த அப்பா இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. என் ராஜன் அப்பா அந்தளவுக்கு என்னை பார்த்துப்பாரு. ஸோ அவருக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் ராஜன் அப்பாவோட பிரபு அண்ணா, அவரோட பையன் பிரபு அண்ணா, அவரும் என் சகோதரர், அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் மேடையில் நான் வந்துட்டு நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்பெஷலி மை கேமராமேன் ஜேசன், அவர் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சார். அவர் இன்றைக்கி வர முடியல. ஸோ ஜேசனுக்கு பெரிய நன்றி. மற்றும் என் எடிட்டர் கமலக்கண்ணன் சார், அவருக்கு பெரிய நன்றி. ரொம்ப உழைச்சி இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்புறம் மிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்பெஷலி மை டைரக்ஷன் டீம், கிளாரா, சரண் சார் அண்டு விஜய், பிரசன்னா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்குமே வந்துட்டு நான் எப்போ கீழே விழுந்தாலும் என்னை தூக்கி விடுறதுக்குன்னு என் கூட ஒரு 3 பேர் இருப்பாங்க. தட் இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி அண்ட் சந்திரிகா அண்ட் உமா, இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் யுவி சேது சார், அவர் வந்துட்டு ஒரு நடமாடும் ஸ்கூல். அவர்கிட்ட இருந்து நம்ம எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். அவர் கூட நடந்துகிட்டே இருந்தால் போதும், நம்ம ஒரு சினிமாவை ஒரு வாக்கிங்கில் போய் கற்றுட்டு வந்துடலாம். ஸோ நம்ம சினிமாவை கற்றுக்கிறதுக்காக தனியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டாம். சார் வாங்க சார் ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னா சார் கூட போயிட்டு வரும்போது நம்ம சினிமாவை ஃபுல்லாக படிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமானவர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் எங்கள் ஸ்நேகன் சார், சார் சொன்ன மாதிரி நான் யார்கிட்டையுமே பத்திரிக்கையில் போடுறேன்லாம் கேட்டுக்கல. பத்திரிக்கையை போட்டுட்டு தான் நான் சாருக்கு சொன்னேன், சார் நான் பத்திரிக்கையில் உங்கள் பேரை போட்டு ஸ்நேகன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் ஸ்நேகன் சாருக்கும் இருக்கிற உறவு, ஹலோ, அந்த அளவுக்கு எனக்கும் ஸ்நேகன் சாருக்கும் இருக்கிற உறவு. நாங்கள் கஷ்டப்படும் போதுலேருந்து கம்பெனியாக 2 பேரும் ஒன்றா ஏறி இறங்கினது உண்மை. செக்கிங். அப்புறம் கேட்குதுங்களா? ஹலோ, யா. அப்புறம் என் உடன்பிற சகோதரி சாந்திகா, லவ் யூக்கா, ஆல்வேஸ் லவ் யூக்கா. அப்புறம் என் செல்லக்குட்டி இந்திரஜா, அது எங்கள் குட்டி பொண்ணு. கேட்கலையா? ஹலோ ஹலோ. அப்புறம் எங்கள் குட்டி பொண்ணு அவளை நம்ம வந்து கேட்கலையா? ஹலோ 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 ஹலோ. கேட்குதா? ஹலோ. எங்கள் குட்டி பொண்ணு இந்திரஜா, அவங்க வந்துட்டு குழந்தையிலேருந்து நான் பார்த்து வளர்ந்தவன். அவள் என் படத்தில் வந்து ஆக்ட் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட் டைம் எனக்காக ரொம்ப சீரியஸாக நடிச்சிருக்காங்க. அவங்க சீரியஸாக நடிக்கும்போது எங்களுக்கு சிரிப்பாக வரும். ஐயோ, நாங்கள் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஐயோ இந்திரஜா இல்லடி, நான் வேணா அந்த பக்கம் போயிடுறேன், நீ இந்த சீனை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவேன். அந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக நடிச்சிருக்காங்க. அழகு செல்லம், அது ரொம்ப அழகியவ. அண்ட் மை வெரி ஃபேவரட் ஹீரோ மை சந்தோஷ் பிரதாப். அவரை மாதிரி ஒரு உன்னதமான ஆக்டர். ஐயோ அவசம். நாங்கள் ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணோம், அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் பழக்கம் இல்லை. பட் எவ்வளோ கம்ஃபர்டபுள்னா வாஸ் லைக் தட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தார். அண்ட் ருத்வீர் கேட்கவே வேண்டாம், அவரோட முதல் படம் மாதிரியே கிடையாது, அவ்வளோ அழகாக பண்ணார். மேடையில் இருக்க எல்லா லெஜெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, இவங்களோடலாம் நான் ஸ்டேஜில் ஷேர் பண்ணுவேனான்னு நான் நினச்சதே இல்லை. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க முன்னாடி பேசுகிறதுக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஓகே, கோமதி மேம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா, முதல்லலாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், ஹிந்தி எல்லாருமே இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து தான் எல்லா டெக்னீஷியன்ஸும் போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லா ஸ்டேட்டுமே அவங்கவுங்க அங்கங்கே டெக்னீஷியன்ஸ் ஆகிட்டு இங்கே வந்து இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ்க்கு வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிவியெல்லாம் நிறைய வந்து அதில் கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ வேலை செஞ்சுட்டு அப்படி இப்படி போயிட்டுருக்காங்க. ஸோ தேங்க்யூ மேம். சீரியஸ்லி உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும், நிறைய பேருக்கு வேலை தரணும். தேங்க்யூ. எஸ்,
கண்டிப்பாக எடுப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி தான், ஒரு பொண்ணு சாதிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறைய மென்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுறது மிஸ்டர் பழனி, உண்மையிலேயே. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து எப்போவுமே ஒரு டிபெண்டடாகவே இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பொண்ணால் சாதிக்கவே முடியாது. நீ போதும், வேலை செஞ்சது போதும், வீட்டில் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டா முடிச்சு போச்சு. குழந்தைய பெற்றுட்டு குழந்தைங்கள பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கு நடுவில் என் பொண்டாட்டியோட டேலண்ட்டை நான் வந்து காமிக்கணும். அவள் வந்து பயங்கர டேலண்டடாக இருக்கா. ஸோ அதை நான் வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல ராதிகாவுக்கு என்கரேஜ் பண்ண பழனி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குட்டி தீபக் பற்றி சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது, அவன் பிறந்ததுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். நான் நினச்சே பார்க்கல சீரியஸாக. அவன் குட்டியில் இருக்கும்போதே நிறைய பார்த்திங்கன்னா அந்த கீபோர்டு வாசிச்சுட்டே இருப்பான். அப்போ நான் நினைப்பேன், ஏன்னா எப்போ பாரு கீபோர்டும் கைமாவே இருக்கானே அப்படின்னு நினைப்பேன். பட் அவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குதுன்னு பார்க்குறச்சே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஆர்வி உதயகுமார் சார், கே ராஜன் சார், மிஸ்கின் சார் அண்ட் சாந்தி மாஸ்டர், யோகி சேது சார், சந்தோஷ் அண்ணா, ஸ்னேகன் அண்ணா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ராதிகா மாஸ்டர் சார்பாக என்னோட தேங்க்ஸ். தன்ஷிகாக்காக வந்து என்னோட லவ், அதை நான் தனியாக டீல் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்து ஸ்பெஷல். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற முதல் ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு, அம்மா அப்பா மாமா அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீ இப்போது பின்னாடி நாங்கள் சப்போர்ட் பண்ணி நிற்கிறோன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராதிகா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ மாஸ்டர். ஏன்னா மாஸ்டரோட டெபியூவில் நான் இருக்கேன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அம்மாவோட சீனியர், அம்மா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அவங்கக்கிட்ட வளர்ந்து இன்றைக்கி அவங்க படத்தில் நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. மாஸ்டர்ன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும். பட் மாஸ்டரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த பயம் போய் பயங்கர ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. தேங்க்யூ மாஸ்டர். அவ்வளோ கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு மட்டும் இல்லை, ஹோல் டீமுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தன்ஷிகா அக்கா. நான் ஃபஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன். ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, பட் ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன வச்சுக்கிட்டீங்க. நிறைய ஜாலி மூமெண்ட்ஸ், நிறைய ஃபன்னெல்லாம் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்து ஜெய்சனை நான் மிஸ் பண்ணுறோம், டிஓபி. ஸோ அவரை மிஸ் பண்ணுறோம். ஒரு அவ்வளோ அழகான டிஓபி. ஹோல் டீமே பயங்கர டீமு. மைம் கோபி அங்கிளாக இருக்கட்டும், அசோக் அண்ணாவாக இருக்கட்டும் அண்ட் அஸ்டன் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து என்னை குழந்த மாதிரி டீமில் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப 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 நன்றி. அண்ட் தேங்க்யூ டு ப்ரெஸ் அண்ட் மீடியா. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் நல்ல விதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை. ஏன்னா நம்ம வந்து இந்த படத்தை கொண்டு வரணும், வேறு யாருங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக டைம்னால நான் கொஞ்சம் பேசுகிறேன். நான் அப்புறம் நிறைய தனியாக மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன். லவ் யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் அவன் தம்பிலே நான் ஒரு மியூசிக் டைரக்டர் எனக்கு ஞாபகம் வரல. வந்து என்னோட தம்பி வந்து இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஆகிருக்கான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட்டாக சேர்ந்து நம்ம எல்லாமே ஜேர்னி பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன். டெஃபினட்டாக ராதிகா மாஸ்டர் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாரும், இவ்வளோ நேரம் ஆனாலும் ப்ரெஸ் மீடியாவாக இருக்கட்டும், இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருமே ஒரு ஒரு ஒன்றிணைந்து ஒரு இந்த இந்த விழாவை ரொம்பவே சிறப்பிக்கணும், ரொம்பவே வாழ்த்தணும் அப்படின்னு மனசார அவங்களோட எனர்ஜியே வந்து இது வரைக்கும் நம்மளை உட்கார வச்சிட்ருக்கு. நான் எத்தனையோ மேடைகளில் போகும்போது பேசிட்டு கிளம்புற இடத்துல நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் வந்து மனப்பூர்வமாக உட்காந்து வாழ்த்துற ஒரு மேடையை நான் இன்றைக்கி வந்து ரசிக்கிறேன். அது என்னோட படமாக இருக்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. எல்லாருடைய பாராட்டுக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில படங்கள் வந்து நம்ம வந்து பேஷனுக்காக பண்ணுவோம், ஒரு சில படங்கள் வந்து பணத்துக்காக பண்ணுவோம், ஒரு சில படங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண படம் வந்து த ப்ரூஃப். ராதிகா மாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஊக்கம் கொடுப்பாங்க. அதாவது நாங்கள் வந்து நாங்கள் ஒரு கம்யூனிட்டி மாதிரி. நாங்கள் வந்து தன்ஷிகா தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்வாங்க.
அப்புறம் ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தன்ஷிகா நீங்கள்லாம் வரணும் தன்ஷிகா, நீங்கள் வந்து அப்படி எங்கே எப்போ பார்த்தாலும் வேறு ஆடியோ லான்ச் போயும் என்னை பற்றி பேசுவாங்க. அவங்களாம் நினைப்பாங்க என்ன இது தன்ஷிகா எங்கே இருக்காங்க, தன்ஷிகாவை பற்றி பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. படங்கள் இந்த இந்த சமூகம் வந்து எதை மட்டும் நம்புது அப்படின்னா விடாமுயற்சியை நம்புது. நானும் அதே தான் நம்புகிறேன். இது வரைக்கும் இருக்கேன், இது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக விடாமுயற்சி, வேறு எதுவுமே இல்லை. கடவுளுக்கு உண்மையாக சொல்கிறேன். சினிமாவில் நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சில பேர் நிறைய, அதாவது கொஞ்சம் வருஷங்களாக இருக்கிறதால நிறைய பேசுவாங்க. எல்லாத்தையுமே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன். என்னோடய உழைப்பு மட்டும், அதை மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அழுவேன், பிறழுவேன், உருளுவேன், எவ்வளோ தாண்டி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்களை வந்து எல்லாருமே பெண்கள் வரத்துக்கு தடையாக இருக்கிறது ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி அது ரிப்பீட்டடாக ஒரு சில பெண்கள் கூட சொல்லிக்கிட்டு வருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பெண்களை விட ஆண்கள் எனக்கு நிறைய உதவி இருக்காங்க. இது வரைக்கும் நான் வரத்துக்கான மிகப்பெரிய பாதையை ஏற்படுத்தி கொடுத்தது நிறைய ஆண்கள். இன்ஃபேக்ட் என்னோட சக்ஸஸுக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கார். அவர் உதவிக்கிட்டு இருக்காரு, என்னை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பொதுப்படையாக ஜென்ரலாக இனிமேல் பெண்கள் எப்படி நம்ம நம்மளுக்கான ஸ்பேஸை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துட்டு அதை சரி கச்சிதமாக பண்ணுறோமா அப்படி சொல்லி நம்மளை தாழ்த்திக்கிறோம் இல்லைங்களா. அவங்க தான் வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அந்த 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 ஸ்டான்ஸில் வச்சு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அவங்க தே ஆர் ரெடி டு என்ன கை கொடுக்கறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க எப்போவுமே. அவங்க பெருந்தன்மை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெருந்தன்மை சொல்லிக்க மாட்டாங்க. வளரட்டும், சரி அவங்க தானே பேசுகிறாங்க, பெண்கள் அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற பெருந்தன்மையான ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த தருணத்தில் அதை நான் சொல்லிக்கணும்னு நான் விரும்புகிறேன். மாலை வணக்கம். ரொம்ப நேரம் பேச முடியாது, பயங்கர டயர்டாக இருக்குது. யூகி சேது சார், நீ பயங்கரமாக கலாச்சிருக்கீங்க போல் இன்றைக்கி. ஏன்னா இப்போ இங்கே வீடியோ எடுத்து அதுக்குள்ளேயும் எடிட் பண்ணி போயிட்டு திரும்பி என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிட்டான். அது டைட்டில் போட்டிருக்காங்க, யூகி சேது மிஷ்கினை பங்கமாக கலாய்த்த யூகி சேது. தேங்க்யூ சார். அவர் கிளாப் பண்ணிங்க. அவங்க சேனல் பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, பரவாயில்ல. ராதிகா நான் வாடி பொடின்னு தான் கூப்பிடுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என் ஃப்ரெண்ட் அவள், என்னுடைய தோழி, என்னுடைய தங்கை, அவள் எல்லாமே அவள் ஆக்சுவலாக. அதனால் வந்து வாடி பொடின்னு தான் கூப்பிடுவேன், கோச்சிக்காதீங்க. ரொம்ப மேடை நாகரிகம்லாம் எனக்கு தெரியாது எனக்கு. ஏன்னா பங்கம்மா கலாச்சம் பிறகு அப்போ நான் அதை கலைக்கணும்ல. ஓகே, நான் ராதிகா மாஸ்டர் அவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரே ஜெனரேஷன். ஆக்சுவலி நான் அப்படி சொல்லுவேன். ஆக்சுவலாக ஒரு 30 இயர்ஸ் முன்னால் நாங்கள்லாம் வந்து ஒரு வேறு நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தோம் சினிமாவில். ஆக்சுவலாக அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்போ ராதிகா வந்து அசிஸ்டன்ட் டான்ஸரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நான் சொன்னேன், ஃபஸ்ட் படம் எடுத்த உடனே வாடி என் கூட வந்து நீ தான் கோரியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் தெரியாது. ஏன்னா ராதிகா வச்சு பண்ணால் என் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன். அவள் சொன்னால் பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன் சார், அப்புறம் என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக என்னடி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ 2வது படம் எடுத்தேன். ஃபஸ்ட் படம் ஓடிடுச்சு. அப்போ 2வது படம் எடுத்தோடனே 2வது படத்துக்கு ஒரு குத்துப்பாட்டு பண்ணியிருந்தேன். ராதிகா நீ தான் பண்ணுவா அப்படின்னேன். சார் திரும்பி என் வாழ்க்கையை கெடுத்துறாங்க சார், ஒழுங்காக போய்க்கிருக்கு, நல்ல சம்பளம் வருது, பேட்டாக வருது, என்னை கெடுக்காதீங்க அப்படின்னா சரி விட்டுட்டேன். 3வது படம் கூப்பிட்டேன். 3வது படத்தில் ஒரு கூத்துப்பாட்டு இருக்குது வாடி அப்படின்னா வரமாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராதிகா ஆஃபீஸ் வந்து சார் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் வாங்க அப்படின்றேன். அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பேன். எப்படின்னா ஒரு சினிமாவில் ஒரு துறையை முழுக்க கற்றுட்டு முழுக்க தேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் இனிமேல் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டேன். நான் வந்து இனிமேல் சுயமாக நான் செய்யும் தொழிலில் நான் ஒரு மாஸ்டர் ஆகிட்டேன். நான் மாஸ்டர் ஆகி இனிமேல் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேன், மாஸ்டராக தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்டேன். ஆக்சுவலாக அடுத்த படத்துக்கு அவன் தான் பண்ணான். ஆக்சுவலாக அவள் பண்ண முதல் பாட்டு நாட்டில் நம்ம வீட்டில் அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணான். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 35 வருஷம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கவங்க ஒரு 4-5 பேர் இருப்போம் எங்கள் லைஃப்பில். அதில் ராதிகாவும் ஒருத்தி. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 நடிகர்களை நான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன். நான் இதுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும், ஒரு 2000 பேர் இருப்பாங்க. டெக்னீஷியனை வந்து ஒரு 100-150 டெக்னீஷியன் அறிமுகப்படுத்தியிருப்பேன்.
நிறைய நான் ஒரே ஒரு டெக்னீஷியன் தான் என்னுடைய பர்த்டேக்கு முதல் கால் அவள் தான் பண்ணுவான் ஆக்சுவலாக. அவளுடைய எந்த வீட்டு முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு தான் முதல்ல சொல்லுவாள். இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன் ராதிகா. இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன். நான் அதனால தான் நீ சொன்ன உடனே நான் எடிட் பண்ணிக்கிறேன், ரொம்ப சீரியஸாக எடிட் பண்ணிக்கிறேன். உடனே ஓடி வந்துட்டேன் ஆக்சுவலாக. ஒரு படம் எடுத்திருக்கேன், எனக்கு பெரிய ஷாக். என்ன சொன்னால் நான் படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன். என்னடி சொன்னேன், என்னடி சொன்னேன், இல்லை படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன். என்னடி டான்ஸ் தானே பண்ணிக்கிறேன், என்னடி டேரக்ட் பண்ணேன் அப்படின்னா. இல்லை சார் தாங்க முடியல அதெல்லாம் டேரக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா. அது இப்போ இந்தியாவில் இப்போ எல்லாருக்கும் எப்படின்னு கேட்டால் எல்லாருமே டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உத்வேகம் வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரியல. மேபி வி ஆர் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ் டு தி மூவிஸில் டைரக்ட் பண்ணால் மட்டும்தான் வி திங்க் தட் வி அச்சீவ் ஒன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரில. நான் சொன்னேன், என்னடி கஷ்டமாச்சடி எப்படி பண்ணேன். இல்லை சார் நான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இன்னொருத்தர் மணியை வாங்கி பண்ணாமல் நானே இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறேன் சார் அப்படின்னு. அப்புறம் பேரெல்லாம் சொன்னான், நான் பார்த்தேன். ஓகேடி நீ பாரு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரைலரில் ஒரு டயலாக் வரும் ஆக்சுவலி. நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்பேன். இல்லை நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலி. ஜெயித்தல் அப்படின்றது ஜெயிச்சுட்டா ஒரு நிலையில் போய் நின்றுவோம். பட் போராடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம வின் பண்ணிகிட்டே இருப்போம் ஆக்சுவலி. தட் இஸ் அ சீக்ரெட் ஆக்சுவலி. அதுக்காக அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. அப்படி தான் இருக்கணும் ராதிகா. அப்புறம் ஒரு படம் அது ஓடும் ஓடாது அப்படின்றதுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ நிறைய பேர் பேசினாங்க இந்த படம் வெற்றி அடையும் அப்படிலாம் கிடையாது. போன படம் நான் சந்தோஷ் ரொம்ப சின்சியராக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி தான் போனோம் பிசாசு 2 ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் என்னுடைய ஹீரோயின் கொடுத்துருந்தா, ஆண்ட்ரியா கொடுத்துருந்தா. ஆனால் அந்த படம் இன்னும் வரல ஆக்சுவலாக. ஸோ சினிமா அப்படின்றது இட் இஸ் நாட் வாட் வி திங்க். ஆனால் நம்ம ஆஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பண்ணுவோம், சினிமாவில் சிறப்பாக இயங்கிக்கிட்டே இருப்போம், ஆஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சினிமா அப்படின்றது ஒரு 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 10 வருஷம் இருந்தால் பெரிய சாதனை, 20 வருஷம் இருந்தால் அவங்க எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் பீப்புள். ஒரு 30-40 இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க தே ஆர் ஆல் ஜீனியஸ் ஆக்சுவலி.